இப்போ இருக்க நிறைய கேர்ள்ஸ் அண்ட் விமன் ஃபேஸ் பண்ணுற ஒரு காமன் இஷ்யூ பார்த்தோம்னா வந்து பீரியட்ஸ்னு சொல்கிற அந்த மென்ஸ்ட்ரலோட இர்ரெகுலாரிட்டிஸ் தான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ காமனாக இந்தந்த ரீசனால தான் நம்மளோட மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல். ஸோ எப்போ வந்து நம்ம பாடிக்குள்ள அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். அண்ட் இம்பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைலு. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் சம் ஆஃப் த மெடிக்கல் காசஸ், அதாவது ஆல்ரெடி சக்கரை வியாதி இருக்குது, நீரிழிவு நோய் இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்றப்ப வந்து அவங்களுக்குமே வந்து இந்த மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டியோட ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம். அண்ட் ஃபோர்த் இஸ் வெயிட். அப்ரப்டா வந்து வெயிட் சேஞ்ச் ஆகுறது. இட் மைட் பி ரெண்டுமே இருக்கலாம். எக்ஸஸா சடனா வந்து வெயிட் கெயின் ஆயிட்டாங்க, இல்ல சடனாவே வந்து டிராஸ்டிக்கா ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ the sudden weight changes also menstrual irregularities வந்து காஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபிஃப்த் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டியூ டு சம் அதர் கண்டிஷன்ஸ், வேற ஏதோ ஒரு நோய்க்காக நம்ம வந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறோம், ஒரு மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ ஸோ ஈவன் அந்த மெடிகேஷன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸாகவும் வந்து நமக்கு அந்த மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். அண்ட் லாஸ்ட், as you all know, hormonal causes. ஸோ இஃப் த பேஷண்ட் இஸ் ஹேவிங் ஆல்ரெடி அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, இல்லை வந்து கருவு முட்டையில் இருக்கிற கட்டிகள், அதாவது பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கு, இல்லை யூட்ரஸ்ல ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றப்பவும் இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து வரலாம். ஸோ சிம்பிள் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட சைக்கிளை வந்து நீங்க ட்ராக் பண்ணணும். ட்ராக் யுவர் சைக்கிள்ஸ், அதாவது ஒரு ஆப்போ இல்லை கேலண்டரோ ஏதோ ஒன்று வச்சு உங்களோட சைக்கிள்ஸோட டேட்டை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஒவ்வொரு மந்த்தை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு வரணும். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல். ட்ரை டு மெயின்டைன் பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல். அதாவது அட்லீஸ்ட் வந்து women should sleep ஒரு 7 to 8 hours ஆச்சு வந்து நல்லா தூங்கணும். அண்ட் தென் ஸ்க்ரீன் டைம் வந்து எக்ஸஸாக இருக்கிறப்பவும் வந்து நமக்கு அந்த சிர்காடியன் ரிதம்லாம் வந்து இதாகிட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதனால வந்து ரெடியூஸ் த ஸ்க்ரீன் டைம் அண்ட் ப்ராப்பர் இன்டேக் ஆஃப் த நியூட்ரிஷியஸ் ஃபுட். பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணும். அண்ட் வெயிட், எக்ஸஸ் ஆஃப் வெயிட் இருக்கிறப்பவுமே வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் காஸ். ஸோ ஈவன் ஒரு 5 to 10% வெயிட் லாஸ் பண்ணாலுமே வந்து உங்களோட ஹார்மோனல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் தென் எக்ஸசைஸ். ஸோ உங்களால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னாலுமே வந்து யூ கேன் கோ ஃபார் அ சிம்பிள் வாக், இல்லை யோகா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் ரேர்லி எப்பயாச்சும் வருதுன்னா இட்ஸ் ஓகே. வென் ஆஃபன் அடிக்கடிக்கு உங்களோட சைக்கிள்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கிறப்போ உங்களோட நியர்பை கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.